Hi juniors, daily dose of compulsory questions day 27 இருக்கும். First one பாருங்க chemistry question 8th lesson இருந்து pH of 0.001 molarity HCl solution நம்ம கேட்டிருக்காங்க. HCl வந்து acidic தான். acidicனால pH வந்து நம்ம டைரெக்டாக இது வேல்யூ கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுச்சு. pH is defined as negative logarithm of base 10 to the concentration of hydronium ion present in that solution. ஓகேங்களா, அந்த டெஃபினேஷன் படி ஃபார்முலா எழுதிட்டோம். ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஹெச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு வேணும். இதுதான் ஹெச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன். எப்படி எழுதிக்கலாம்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.001 எம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 10 பவரில் எழுதணும்னா 1 இன்ட்டு பாருங்கள் எவ்வளோ டிஜிட் பின்னாடி இருக்குன்னு பாருங்கள், டாட்டுக்கு பின்னாடி 1 2 3 இருக்குது. அப்போ 10 பவர் -3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதுதான் என்ன ஹெச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன். அது இங்கே எழுதிக்கலாம். என்னென்னு வரும், 1 இன்ட்டு 10 பவர் -3ன்னு வரும். 1 எழுதினாலும் ஒன்று தான், எழுதலினாலும் ஒன்று தான். இப்போ நெக்ஸ்ட்டு லாக் பேஸ் 10 இருக்குது, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் லாக் பேஸ் 10 -3 -3 முன்னாடி வந்துச்சுன்னா லாக் பவரில் இருந்துச்சுன்னா முன்னாடி கொண்டு வந்துடலாம். மைனஸ் இன்ட்டு ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. லாக் 10 பேஸ் 10 லாகில் பவர் பேஸும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1ன்னு மாறிடும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3. என்ன pH வேல்யூ, pH ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுவே இங்கே இதே தான் pHனே கொடுத்துட்டு HClக்கு பதிலாக NaOH அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் நம்ம. அப்புறம் என்ன பண்ணணும், pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லி இங்கே pH கேட்டிருக்காங்களா POH கேட்டிருக்காங்களா பார்த்துக்கணும். POHனால் டேரெக்டாக முடிச்சுக்கலாம். pHனால் நம்ம கண்டுபிடிக்கிறது POH தான் வரும். அப்போ 3 ஈக்குவல் டு 14 pH ஈக்குவல் ப்ளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணி pHோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கணும். இங்கே ஆசிட் இருக்கா பேஸ் இருக்கா, pH கேட்குறாங்களா POH கேட்குறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து ஆன்சர் மாறும். ஓகேங்களா, எல்லா டைமும் ஈஸியாகவே கேட்க மாட்டாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். Light traveling through transparent oil enters into glass of refractive index 1.5. If the refractive index of glass with respect to oil is 1.25, what is the refractive index of the oil கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு கிளாஸ் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குமா, இப்படி இருக்காது. எப்பவுமே பாட்டம் எப்படி இருக்கும், இது மாதிரி கிளாஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இப்போது இங்கே ஆயில் இருக்குது. இப்போது லைட் வந்து என்ட்ரு ஆகுது, இப்படி என்ட்ரு ஆகுது. ஃபஸ்ட்டு ஆயில் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், அப்புறம் கிளாஸ்க்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அவங்க கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லிட்டாங்க 1.5. அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில், அப்படி அதை எப்படி மென்ஷன் பண்ணால் N ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் GO, கிளாஸ்க்கு G ஆயிலுக்கு O, அது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க 1.25. இப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா Ng/NO அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ண. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கிறது மேலே, செகண்ட் ஒன்றுக்கிறது கீழே, ஈக்குவல் டு 1.25. இது வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு இருக்கும். ஒரு சிம்பிள் 2 மார்க் தான், படிச்சிட்டிங்கன்னா நல்லது. Ng நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ NO தான் கேட்குறாங்க. Ng கொடுத்துருக்காங்க, அதுவும் பாருங்கள். லைட் ட்ராவலிங் த்ரூ டிரான்ஸ்பரண்ட் ஆயில் என்டர்ஸ் டு கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. அப்போ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 by NO, ஆயிலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1.25. இப்போது சால்வ் பண்ணிங்கன்னா NO ஈக்குவல் டு 1.5 by 1.25ன்னு வரும். இதுக்கு ஆன்சர் வந்து 1.2ன்னு வரும். ஆயிலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.2. அதுக்கு இது கிடையாது, யூனிட் கிடையாது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ் வந்து மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், பார்த்தோன்னே பயமாக இருக்கும். இது வந்து இந்த e⁻i⁻ அது மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த சம் வந்தாலும் நீங்கள் தனியாக பிரிங்க. பவரில் தனியாக பிரிக்கிற மெத்தட் இருக்கும், அது மாதிரி தனியாக பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போது ஓகே, நாங்கள் சம்குள்ளே போனால் புரியும். என்ன கொடுத்துருக்காங்க, e⁻3 - i π/4 ஹோல் பவர் 3. இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹோல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஹோல் ப்ராக்கெட்டு எப்படி அடுத்த ஸ்டெப்பில் மாறும்னா 3 - i π/4 இது கூட அப்படியே மல்டிப்ளை ஆகிடும். இந்த 3
பவரில் இருக்குதா, இதுவும் ரெண்டுமே பவரில் தான் இருக்குது, ரெண்டும் மல்டிப்ளை ஆகிக்கும். ஓகேங்களா, ரெண்டும் பவரில் தான் இருக்குது, மல்டிப்ளை ஆகிக்கும். இப்போ என்ன வரும், இ பவர் இது ரெண்டுக்குமே மல்டிப்ளை ஆகும், ஏன்னா நடுவில் மைனஸ் இருக்குது. 9 மைனஸ் I 3π/4 அப்படின்னு வரும். இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன்னா இ பவர் ஐ தீட்டா பேஸ்டு சம்ஸ் எங்கே வந்தாலும் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நீங்கள் ரெண்டாக பிரிக்க ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு நாள் வந்த கம்பல்சரி கொஸ்டின் மாதிரியே தான். என்னென்னு வரும், இ பவர் 9 டாட் இ பவர் மைனஸ் I 3π/4 அப்படின்னு வரும். இது பாருங்கள், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதில் இமேஜினரி வேல்யூவே கிடையாது. இது வந்து இமேஜினரி வேல்யூவோடு இருக்குது, அதாவது இ பவர் மைனஸ் I ஒரு தீட்டாவோடு இருக்குது. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், z = r e பவர் I தீட்டா, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முக்கு வந்துருச்சா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது மாடுலஸ், இதுதான மாடுலஸ், ஆர் தானே மாடுலஸ். என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் எழுதுவோமா, அதுதானே ஆர். இப்போ ஆர் வந்து மாடுலஸ் வந்து இ பவர் 9. அப்புறம் ஆம்ப்ளிடியூடு என்ன, இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவில் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சி எழுதுமா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிப்போமா, அது தானே மேலே எழுதுவோம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதை இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு போடுவோம். இப்போ வந்து நம்ம மைனஸோடு சேர்த்து எழுதணும். ஆம்ப்ளிடியூடு வந்து -3π/4, ஐ வராது. அவ்வளோதான். தேங்க்யூ.